அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் செட் தியரி. அதில் முதல்ல பார்க்க போகிறது செட் தியரியில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. லைக் நம்பர்ஸில் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு ப்ராடக்ட் டிவிஷன் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செட்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். செட்டுனா என்னென்னா இட்ஸ் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். அதை பற்றி நமக்கு தெரியும், இருக்குன்னு சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். நான் அதை பற்றினா சொல்லலை. என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனியன். ரெண்டு செட்டோட யூனியன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ யூனியன் பி. இப்போ ஏ யூனியன் பினா செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் சச் தட் அந்த எலமெண்ட் ஏல இருக்கலாம் ஆர் பியில் இருக்கலாம். அதுதான் ஏ பிலாங் டு ஏ ஆர் ஏ பிலாங் டு பி. ஏதாவது ஒன்றில் இருக்கலாம், இல்லை ரெண்டுத்துலேயே கூட இருக்கலாம். ஓகேவா? அதான் கீழே கொடுத்துருக்கோம். இந்த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஆர் பி ஆர் போத் கூட வரும். இங்கே அது கொடுக்கல. அடுத்து இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனை வெட்டுக்கரன்னு படிச்சிருப்பீங்க. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னதுலையும் ஏல இருக்கணும் எலமெண்ட், பியில் இருக்கணும், ரெண்டுத்துலேயும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் காமன் டு போத் ஏ அண்ட் பி. இது செகண்ட் ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இஸ் செட். அப்போது இஃப் யூ இஸ் யூனிவர்சல் செட்னு ஒன்று இருக்கும், அதில் இருக்க ஒரு சப்செட் தான் ஏ. இந்த யூ மைனஸ் ஏவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ நம்ம சொல்கிறோம். இந்த காம்ப்ளிமெண்ட் எப்படிலாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏ பார் சொல்லலாம், ஏ டேஷ் சொல்லலாம், ஏ காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் இல்லை காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏன்னு அர்த்தம்னா த எலமெண்ட் டஸ் நாட் பிலாங் டு ஏ, பட் ஆனால் யூனிவர்சல் செட்டில் இருக்கும். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் இல்லை ஏ டேஷ் இல்லை ஏ சி இதெல்லாம் நம்ம என்ன ஞாபகம் வச்சணும், த எலமெண்ட் டஸ் நாட் பிலாங் டு ஏ. இதுதான் காம்ப்ளிமெண்ட்டோட டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ மைனஸ் பின்னு எழுதுகிறோம். ஓகே, அதாவது த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ ஃப்ரம் பி. அப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா இது கிட்டத்தட்ட இந்த காம்ப்ளிமெண்ட் மாதிரி தான் அங்கே யூனிவர்சல் செட்லேருந்து நம்ம எடுத்து எழுதியிருப்போம். இங்கே ஏ மைனஸ் பின்னா the எலமெண்ட் பிலாங் டு ஏ பட் டஸ் நாட் பிலாங் டு பி. ஏல மட்டும் இருக்கணும், பியில் இருக்கிற எலமெண்ட்லாம் இருக்கக்கூடாது. இதே நம்ம வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா த ரிலேட்டிவ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி இன் ஏ. ரெண்டுத்துக்கும் சேம் தான், பட் நோட்டேஷன் தான் வேறு உங்களுக்கு. என்ன சொல்கிறோம், ரிலேட்டிவ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி இன் ஏனா அப்படின்னா என்ன அர்த்தம், த எலமெண்ட் பிலாங் டு ஏ டஸ் நாட் பிலாங் டு பி. த செட் ஆஃப் ஆல் அதான் அந்த வேர்டிங்கில் கொடுத்துருக்குது, த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் ஏ விச் ஆர் நாட் இன் பி. ஸோ இது வரைக்கும் 4 ஆப்ரேஷன் பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் நம்ம யூனியன் பார்த்தோம், எலமெண்ட் எய்தர் ஏல இருக்கலாம் ஆர் பியில் இருக்கலாம். அடுத்து இன்டர்செக்ஷன் பார்த்தோம், த எலமெண்ட் பிலாங் டு போத் த செட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா த எலமெண்ட் டஸ் நாட் பிலாங் டு த செட். அதுதான் ஏ பார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், த எலமெண்ட் டஸ் நாட் பிலாங் டு த செட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னா ஏ மைனஸ் பின்னா த எலமெண்ட் பிலாங் டு ஏ பட் டஸ் நாட் பிலாங் டு பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். அது ஏ சிமெட்ரிக் பி அப்படி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா த எலமெண்ட் set of all elements x belong to the relative complement of b in a or the relative complement of a in b. அப்படின்னா என்ன அர்த்தம், the set of all elements in either a or in b. ஆனால் ரெண்டுத்துலையும் இருக்கக்கூடாது. set of all elements ஏல இருக்கிற எலமெண்ட் அண்ட் பியில் இருக்கிற எலமெண்ட், ஆனால் ரெண்டுத்துலையும் இருக்கிற எலமெண்ட் கிடையாது. அதுதான் அது நமக்கு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இப்போது இதில் கேட்குற 2 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், ஏன்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஏல என்னெல்லாம் இருக்குது, 3 5 7 9 11, பியில் வந்து 2 3 4 9 5 9 11. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், த ரிலேட்டிவ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி இன் ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு எலமெண்ட் பிலாங் டு ஏ பட் நாட் இன் பி. அப்போ ஏல மட்டும்தான் அந்த எலமெண்ட்டில் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. இப்போ ஏயும் பியும் கம்பேர் பண்ணுங்கள். 3 பாருங்கள், 3 பியில் இருக்கு, அப்போ எழுதக்கூடாது. 5ம் பியில் இருக்குது. 7 பாருங்கள், பியில் இல்லை, அப்போ 7 வரும். 9 பியில் இருக்குது, 11ம் பியில் இருக்குது, அப்போ 7 மட்டும்தான் வரும். அப்போ ஏல இருக்கிற மட்டும் எலமெண்ட், பியில் இருக்கிறதுலாம் வரக்கூடாது. இதுவே இது பார்த்தீங்கன்னா த ரிலேட்டிவ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ இன் பி அப்படின்னு என்ன அர்த்தம், த எலமெண்ட் ஒன்லி இன் பி நாட் இன் ஏ. ஸோ இப்போ இப்படி பார்க்கணும். இப்போ பியில் பாருங்கள் 2 இருக்குது, 2 ஏல இல்லை, அப்போ 2 எழுதலாம். 3 ஏல இருக்குது, 4 பாருங்கள் பியில் மட்டும்தான் இருக்குது, அப்போ பியில் மட்டும் இருக்கிற எலமெண்ட் எடுத்து எழுத போகிறோம். 2 and 4. இது ஒரு சம் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் செட் கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு ஒரு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா த ரிலேட்டிவ் காம்ப்ளிமெண்ட்டாக சி இன் ஏ யூனியன் பி. இங்கே இது வரைக்கும் நம்ம 2 செட்டுக்குள்ளே தான் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனியன் பி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ யூனியன் பின்னு என்ன அர்த்தம், ஏ பியில் இருக்க எலமெண்ட்டை கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். எய்தர் இன் ஏ ஆர் இன் பி, இல்லை போத்லேயுமே கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஆர்டரில் எழுத போகிறோம். ஓகேவா?
ஸோ ஏ யூனியன் பி பாருங்கள் இங்கே 2 இருக்குது, பட் இங்கே ஃபஸ்ட்டில் 1 இருக்குது, அந்த 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ 1 2 3 4 4க்கு அப்புறம் 6 8, அதுதான் ஏ யூனியன் பி. இப்போது நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, த ரிலேட்டிவ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி இன் ஏன்னு அர்த்தம் த எலிமெண்ட் பிலாங் டு ஏ டஸ் நாட் பிலாங் டு பி. ஸோ த சேம் பேட்டர்னில் இங்கே பார்க்க போகிறோம் த ரிலேட்டிவ் காம்ப்ளிமெண்ட் ஆன் சி இன் ஏ யூனியன் பி. அப்போ டெஃபினேஷன் என்ன வரும், செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங் டு ஏ யூனியன் பி அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு சி. இப்போ எந்த ரெண்டு செட்டு நம்ம கம்பேர் பண்ணணும், ஏ யூனியன் பியும் சியும் கம்பேர் பண்ணணும். த எலிமெண்ட் இன் ஏ யூனியன் பி நாட் இன் சி. இப்போ 1 பாருங்கள், ஏ யூனியன் பியில் இருக்குது, சியில் இல்லை. ஸோ வி கேன் ரைட் 1. அடுத்து 2 ஏ யூனியன் பியில் இருக்குது, சியில் இல்லை. ஸோ வி கேன் ரைட் 2. 3 4 இங்கே இருக்கிறதுனால இது எழுதக்கூடாது. ஓகே, 3 4 பாருங்கள் ரெண்டுத்துல இருக்குது. 6 பாருங்கள் ஏ யூனியன் பியில் மட்டும்தான் இருக்குது, எழுதுகிறோம். இப்போ இந்த 7 நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா ஏ யூனியன் பியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம எழுதணும், இது சியில் இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின், இது முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த செட்டு பாருங்களேன். அடுத்த கொஷின், இஃப் ஏ அண்ட் பி ஆர் நான் எம்டி டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். இந்த டிஸ்ஜாயின்ட் செட்னா என்ன அர்த்தம், இப்போ ஜாயின்ட் செட்னா ரெண்டுத்தும் காமன் இருக்குது. டிஸ்ஜாயின்ட் செட்டுனா ஏபி செட்டுக்குள்ளே எந்த எலிமெண்ட்டும் காமன் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஏயும் பியும் பாருங்கள் காமன் எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா, அப்போ அது ஜாயிண்ட் எலிமெண்ட், ஜாயிண்ட் செட், டிஸ்ஜாயின்ட் கிடையாது. ஓகே, இப்போது ஏ அண்ட் பி ஆர் நான் எம்டி டிஸ்ஜாயின்ட் செட்ஸ், தென் ஃபைண்ட் the relative complement of B in A. ஸோ அதுதான் முதல்ல எழுதியிருக்கேன். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, A and B are disjoint sets. அப்போனா என்ன அர்த்தம், they don't have common elements. இப்போ நமக்கு relative complement of B in என்ன டெஃபினிஷன், நமக்கு the element belong to A not in B. B அப்போ நம்ம ஏற்கனவே காமன் எலிமெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன இருக்கும், காமன் எலிமெண்ட் கிடையாது, பியில் இருக்கக்கூடாதுன்னா இது என்ன இருக்கும், நமக்கு ஃபுல்லாக மொத்த ஏவும் இதுக்குள்ளே இருக்கும். அப்போ த ரிலேட்டிவ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி இன் ஏ இஸ் நத்திங் பட் ஏ. எப்போ வரும், டிஸ்ஜாயிண்ட் வரும்போது மட்டும்தான் இது வரும். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஷோ தட் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஷோ தட் கேட்டாங்கன்னா இதை நம்ம 2 விதமாக ப்ரூஃப் பண்ணலாம். ஒன்று அனாலிட்டிக்கல் பார்ட், இல்லை தியரிட்டிக்கல் பார்ட்ஸ்னா எப்படி ப்ரூஃப் பண்ணலாம். இன்னொன்று வென் டயக்ராம். நான் வென் டயக்ராம் போடல, அந்த அல்ஜிப்ரிக்கில் எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுதான் நம்ம போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இங்கே இருக்கிறது யூனியன். இப்போ யூனியனோட டெஃபினேஷன் என்ன, நமக்கு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தென் எக்ஸ் பிலாங் டு ஏ யூனியன்னா ஆர் எக்ஸ் பிலாங் டு இங்கே இருக்கிற செட்டு பி இன்டர்செக்ஷன் சி. அதுதான் இங்கே ஆர் போட்டு எழுதியிருக்கேன். இப்போ பி இன்டர்செக்ஷன் சி, இன்டர்செக்ஷனோட டெஃபினேஷன் என்ன, த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட் பிலாங் டு ஏ பி அண்ட் எலிமெண்ட் பிலாங் டு சி. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆர் இருக்கிறதுனால இந்த எக்ஸ் பிலாங் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங் டு பி அது ஒரு பேர் எடுக்கலாம், அண்ட் எக்ஸ் பிலாங் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங் டு சி. தட் இஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இது உங்களுக்கு. ஸோ அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம், நம்ம அந்த செட்டில் அல்ஜிப்ரிக்கில் அப்ளை பண்ணுறது. ஸோ எக்ஸ் பிலாங் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங் டு பி இது ஒரு ப்ராக்கெட், இது ஒன்று, அண்ட் எக்ஸ் பிலாங் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங் டு சி. இப்போ இந்த ஆர் வந்து நமக்கு எங்கே வரும் பாருங்களேன், ஏல இருக்கலாம் ஆர் பியில் இருக்கலாம், ஆர் வந்தாலே யூனியன். இப்போ எந்த ரெண்டு செட்டுக்குள்ளே யூனியன், ஏக்கும் பிக்கும், அதுதான் எக்ஸ் பிலாங் டு ஏ யூனியன் பி. இங்கே பாருங்கள், எக்ஸ் பிலாங் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங் டு சி. அப்போ யூனியன் எந்த ரெண்டு செட்டுக்குள்ளே யூனியன், ஏக்கும் சிக்கும். ஸோ இங்கே எக்ஸ் பிலாங் டு ஏ யூனியன் பி அண்ட் எக்ஸ் பிலாங் டு ஏ யூனியன் சி. ஓகே, செட் ஆஃப் ஆல். இப்போ அண்ட் இருக்குது பாருங்கள், எக்ஸ் வந்து இந்த செட்லேயும் இருக்குது அண்ட் இந்த செட்லேயும் இருக்குது. அப்போ அந்த அண்டுன்னு அர்த்தம் இன்டர்செக்ஷன். ஸோ எக்ஸ் பிலாங் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. This is true for all x belong to x, set of all x. ஸோ அப்போ இது மொத்தமாக நம்ம என்ன எழுதலாம், this is equal to a union b intersection a union c. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், a union b intersection c equal to a union b intersection a union c. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். the same பேட்டர்னில் இங்கே யூனியனுக்கு பதிலாக இன்டர்செக்ஷன், இங்கே யூனியன் ப்ரூஃப் பண்ணலாம். அது இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சம்டைம் 2 மார்க் கொஷின் கேட்குறாங்க, ரைட் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் இன் செட்ஸ். ஓகேவா, நம்ம இந்த ஃபஸ்ட் ஒன் தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. தான் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் எப்படி எழுதலாம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி.
ஓகே, இப்போ அடுத்த கொஷின் பார்க்க போகிறோம். இது ஒரு செட்டாக பார்த்துட்டு அதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுட்டு, அதனால தான் ஒன்றா சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். ப்ரூவ் தட் A intersection of B minus C equal to A intersection B minus A intersection C. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இன்டர்செக்ஷன்ற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, இந்த மைனஸ் டிஃப்ரென்ஸ்ன்ற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் அதே போல் தான். ஸோ அதனால் நான் முதல்ல அந்த ரெண்டுத்துக்கான டெஃபினேஷன் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ A intersection Bயோட டெஃபினேஷன் நமக்கு என்ன? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் A such that அந்த A belong to A இன்டர்செக்ஷனாக அண்டு வரும், A belong to B. இப்போ A minus Bனா என்ன அர்த்தம்? இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது எலமெண்ட் பிலாங் டு A பட் டஸ் நாட் பிலாங் டு B, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த டெஃபினிஷன் தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல கன்சிடர் பண்ணியிருக்க பாருங்கள், A intersection of B minus C. ஓகே, இப்போ இன்டர்செக்ஷனாக நம்ம என்ன எழுதுவோம்? X belong to A and X belong to இந்த B minus C, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். Set of all X such that X belong to the first set intersection இருக்கிறதுனால and X belong to B minus C. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பாருங்க. இங்கே இப்போ நெக்ஸ்ட் இந்த B minus Cக்கான டெஃபினேஷன் இந்த அப்ளை பண்ண போகிறோம். இப்போ B minus Cக்கான டெஃபினேஷன் என்ன? X belong to B and X does not belong to C. ஓகேவா? ஸோ does not belong to Cனா அது நம்ம X belong to C காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா அந்த C பார் அதுவும் சொல்லிக்கலாம். பட் இந்த ஸ்டெப் இங்கே தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நமக்கு போயிடலாம். ஸோ A intersection of B minus C equal to X such that, ஸோ இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, இது ஆப்ரேட் பண்ணும்போது எப்படி எழுதலாம்? X belong to A and X belong to B இது ஒன்றும், and X belong to A and X belong to C. சாரி, X does not belong to C. இந்த ஸ்டெப்பு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இது தேவை கிடையாது. ஓகேவா? அது எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், X வந்து Aலையும் இருக்குது, X வந்து Bலையும் இருக்குது. அப்போ அண்டுனா நமக்கு என்ன ஆப்ரேஷன் வரணும்? இன்டர்செக்ஷன். இந்த அண்டு அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், X வந்து ஏழு இருக்குது அண்ட் X does not belong to C இருக்குது. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குன்னா நம்ம அண்டு போடும்போது இன்டர்செக்ஷன் போடுறோம். ஆனால் ஏழு இருக்குது does not belong to Cனா நடுவில் அண்டு இருக்கிறதுனால இன்டர்செக்ஷன் போடலாம். பட் இது செகண்ட் வந்து does not belong toன்றதால இங்கே எழுதும்போது நம்ம என்ன எழுதணும்? X does not belong to A intersection C. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டெஃபினேஷன் பாருங்கள். A intersection Bக்கு ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குது, நடுவில் அண்டு இருந்தால் இன்டர்செக்ஷன். கரெக்டாக? அப்போ இங்கே பாருங்கள், X belong to ஏலையும் இருக்குது, X belong to பிலையும் இருக்குது, அண்டு இருக்கிறதுனால இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன். இங்கேயும் அண்டு இருக்கிறதுனால இன்டர்செக்ஷன் தான் போட போகிறோம். ஆனால் இங்கே X belong to A, X does not belong to C வரதுனால நமக்கு இங்கே என்ன எழுதணும்? X does not belong to போடணும். அது போட்டுட்டோமா? ஓகே, இப்போ அகெயின் இந்த இடத்துல பாருங்கள், இந்த A minus Bக்கான இந்த டெஃபினேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டெஃபினேஷன் என்னென்னு பாருங்கள். A minus Bனா A belong to A and A does not belong to B. இந்த ரிவர்ஸில் பாருங்களேன், எலமெண்ட் பிலாங் டு A and எலமெண்ட் does not belong to Bனா நம்ம என்ன ஆப்ரேஷன் எழுதலாம்? A minus B. அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? எலமெண்ட் பிலாங் டு A intersection B and எலமெண்ட் does not belong to A intersection B. அந்த does not belong to அண்டு வரதுனால நம்ம இங்கே மைனஸ் போடுறோம். This is true for all X. அப்போ இதில் மொத்தமாக என்ன சொல்லலாம்? A intersection B minus A intersection C. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி செட் லாங்குவேஜில் எந்த ஒரு ஐடென்டிட்டி கேட்டாலோ இல்லை எந்த லா கேட்டாலும் நம்ம ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம். எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னா, அந்த பேசிக் லா, பேசிக் டெஃபினேஷன், இந்த 4 ஆப்ரேஷன் இருக்குது இல்லையா, என்னென்ன இருக்குது? யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், அப்புறம் காம்ப்ளிமெண்ட், அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.